275. ஆமாக்கா. அத்தியாயம் 2 வசனம் 275. ரிபா. நார்மலா இதுக்கு வந்து வட்டி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதை பத்தின ஒரு வசனமா இருக்கு. ஸோ அதான் நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். நீங்க இது அரபி வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موئلة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. அந்த இது வேர்ட் பை வேர்டு நான் அப்படியே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இங்கே தமிழ்லையும் வாசிச்சிடுறேன். ரிபா உட்கொள்பவர்கள், ரிபானே போட்டுட்டேன், வட்டின்னு போடாம ரிபாங்கிற வார்த்தையை ரிபானே போட்டாச்சு. நம்ம அது என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ரிபா உட்கொள்பவர்கள் தீயோனால் தீண்டுதலுக்கு உள்ளாகி பித்து பிடித்து உள்ளவன் நிற்பதை போன்றே அன்றி நிற்க மாட்டார்கள். உட்கொள்பவர்கள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு, அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். நிச்சயமாக அது எதனால அப்படின்னா, ரிபாவின் உதாரணமே ஒப்பந்தமும் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவதால் ஆகும். இறைவன் ஒப்பந்தத்தை ஆகுமாக்கியுள்ளான், ரிபாவை கட்டுப்பாடிட்டுள்ளான். யார் தனது பரிபாலனிடமிருந்து அறிவுரை வந்த பின் கொள்கின்றாரோ அவரிடம் கடந்தவை உள்ளது, அதன் காரியம் இறைவனிடம் உள்ளது. எவர் தொடர்கின்றாரோ அத்தகையோர் நெருப்பின் கூட்டாளிகளே அல்லது நெருப்பின் தோழர்களே, அதில் அவர்கள் என்றென்றும் ஆகின்றனர். வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோம். அல்லதீன எவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அல்லதீன எக்குலூனா வந்துட்டு கன்சியூம், உட்கொள்றது, கன்சியூம் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதை வந்துட்டு உணவு சாப்பிட்றதுன்னு மட்டும் கிடையாது. குரான்லேயே நிறைய இடங்கள் அந்த கன்சியூம்ங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு ஏழைகள் அனாதைகள் செல்வங்களை உட்கொள்கின்றார்களோ அவர்கள் வந்துட்டு நெருப்பை தவிர உட்கொள்வதில்லைன்னு வரும் இல்லையா. அந்த மாதிரியான அந்த கன்சியூம்ங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்துட்டு உட்கொள்ளுதல்ங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். அதை அதுக்கடுத்து வந்து ரிபாவை யார் உட்கொள்கின்றார்களோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு. ரிபாவை யார் உட்கொள்கின்றார், ரிபாக்கு நார்மலா என்ன மீனிங்? யூசரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது ஓரளவுக்கு ப்ராப்பரான மீனிங். யூசரி அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போடுவாங்க. நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இவங்க சை இன்டர்நேஷனல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க. பிக்தால் வந்து யூசரி, யூசுப் அலி யூசரி, ஷாக்கேர் வந்துட்டு யூசரி, முகமது சர்வார் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. மோஷின் கான் வந்துட்டு ரிபான் போட்டு பிராக்கெட்ல யூசரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிபாங்கிற ஒரு வார்த்தையே இருந்தாலும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அது தெரியணுமேங்கிறதுக்காக. ஆர்பரி அப்படிங்கிறவர் வந்துட்டு யூசரிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூசரிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நம்ம நார்மலா ஆஸ் பர் இந்த உலக அறிவு கல்வி அடிப்படையில யூசரிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த பணவீக்கத்தின் அடிப்படையில ஒரு கால்குலேஷன் பேஸ்டு வந்துட்டு போடக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். யூசரி அப்படின்னா வந்துட்டு அந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டிக்கு மேல வட்டி, அந்த மாதிரி, அதாவது இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து யூசரி. பணவீக்கம் அப்படிங்கிறது வருது, இன்ட்ரெஸ்ட்ங்கிறீங்க. பணவீக்கத்தின் அடிப்படையில கால்குலேஷன் பேஸ்டு
அஸ் கவர்மெண்ட் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கும். இவ்வளோ ரூபாய் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ ரூபாயா ஆகும் ஒரு கால்குலேஷன். அதாவது ஃபினான்சியல் ஃபீல்டில் இருக்க அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, புரியுது, தலைமையில் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, அதுதான் இன்ட்ரெஸ்ட். அதுதான் பேங்க்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்றோங்கிற பேர்ல அவங்களுடைய அந்த அரசு சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அதை யூசரியா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு தெரியாது. மக்கள் அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் கிட்ட நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தா யூசரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யூசரி வந்து இல்லீகல். நீங்க நார்மலா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூசரி சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது டிஃபைன் பண்ணிடும். நீங்க நார்மலா எதுல வேணா நீங்க எந்த ஏஐ வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலா கூகுள் பண்ணீங்கனாலும் அது கொண்டு வந்து கொடுத்துரும். இதை மைண்ட்ல வச்சுக்குவோம். ஸோ இது இல்லாம ரிபா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அளவு கடந்து போறது, மிதிமிஞ்சி போறது அப்படின்ற அந்த ஒரு அர்த்தமும் வந்துட்டு அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இன்க்ரீஸ் அந்த ரிபான்ற அந்த வார்த்தைக்குள்ள சொல்றேன். அந்த வார்த்தைக்குள்ள அப்படியான ஒரு உணர்வு. ஸோ இந்த எக்ஸீடிங் அப்படின்லாம் இருக்கு. நான் நேற்று தான் சும்மா நான் இதுல போட்டு பார்த்துட்டு இருந்தேன். சாட் ஜிபிடில போட்டேங்க, இதுல போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூசரி இவ்விரண்டின் வார்த்தைகளின் அர்த்தங்களை தமிழில் விளக்கவும் சொல்லிட்டு நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு அது எப்படி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம எடுத்து போட்டு பார்த்தேன். ஸோ அதான் வட்டிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கட்டமைப்புல இருக்கக்கூடியது. யூசரிங்கிறது ஒரு ஒரு ஒழுங்கு இல்லாம கந்து வட்டி அந்த மாதிரி இல்லையா, அதுதான் வந்துட்டு யூசரின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வார்த்தை தான் வந்துட்டு காமனா வந்து பயன்படுத்தப்படுது ரிபாக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த ரிபாவை உட்கொள்பவர்கள் அல்லது அளவு கடந்து அதிகமா மிதமிஞ்சி அப்படின்ற அடிப்படையிலையும் அதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரிபான்னு சொல்லி போட்டுக்கலாம். ரிபாவை உட்கொள்பவர்கள் வந்துட்டு நிற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. எப்படி நிற்க மாட்டார்கள்? இல்லா கமா யகுமு அல்லதி ஷைத்தானு மினல் மசி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. தீண்டுதலில் சைத்தானால் அப்படின்னு சொல்லி தானே வருது. கன்ஃபோன்சியம் அப்படின்னா என்னது? இது ஒரு தடவை தான் வந்திருக்குது. ஸோ அந்த பித்து பிடிக்கிறது அப்படின்ற அந்த அர்த்தம் வந்துட்டு அதுல இருக்க போய் தான் வந்து நான் அந்த வார்த்தையை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலா டிரான்ஸ்லேஷன்ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். பைத்தியம், சைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவனாக எழுவதை போல். பித்தம், பைத்தியம் கொண்டவன். இதை நம்ம வந்துட்டு இதுல போட்டு பார்ப்போம். ஏஐ டேட்டா வந்துட்டு அதுல டேட்டா என்ன கொண்டு வருது, இந்த வார்த்தை வந்து கரண்டா எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத போட்டா அந்த அழிந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. இருக்காக்கா? ஹபிதத் அமாலுஹுன்னு ஒரு வசனம் படிச்சிருக்கேன். ஹா பாத்வா போடும்போது அழிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட நான் குரான்ல படிச்ச எந்த வசனம் தெரியாது. ஹபிதத் அமாலுஹுன்னு வருமா, அப்போ வந்து அவங்களோட செயல்கள் எல்லாம் அழிந்து விடும். ஹா பாத்வா. அது ஏன் இங்க காமிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்க காமிக்கல ஏன்னா இது ஒரு தடவை தான். ஏன்னா ரூட் வேர்டு நீங்க சொல்ற ரூட் வேர்டு தான் இதுல போட்டிருக்கு. ஹா பா தா அப்படிதான் போட்டிருக்கு. அதுக்கு ஒருவேளை ஹாவா இருக்கலாம், புள்ளி வைக்காததா இருக்கலாம். அப்ப இது ஒன் டைம் தான் வந்திருக்குன்னு காமிக்குது. மேபி நீங்க சொல்றதையும் போட்டு பார்ப்போம். ஒருவேளை ஹாவான்னு பார்க்கலாம் லைட்டா. இப்படிதான் வந்துட்டு இதுதான் அனலைசேஷன். இதுக்கு பேர் தான் ஸ்டடி மூட். ஹாபாத்தா அதுவா தான் இருக்கும். வேஸ்டட், ஒர்த்லெஸ், வீணாக ஆகின்றது, வேஸ்டா போகுது. அதான் ஒர்த்லெஸ்.
ஹா அப்படின்னா வந்துட்டு நீங்க சொல்ற அந்த வசனமும் இதுல இருக்குதான்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல நம்ம இப்ப வந்து ஹா புள்ளி வச்ச ஹா, அதனால இது கூட வராது. ஆமா. ம். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு இது ஒரு தடவை தானே வந்திருக்கு. நம்ம இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு இந்த சாட் ஜிபிடிலேயே வந்து சும்மா போடுவோம். லிங்கஸ்டிக் மீனிங்ஸ்ன்னு போடுவோம். ஜென்ரல் மீனிங்ஸ் நான் நார்மலா போடுவேன் இல்லையா? லிங்கஸ்டிக் இப்படியும் நான் தேடுவேன் சில நேரம். லிங்கஸ்டிக் மீனிங்ஸ் ஆஃப் த அரபிக் வேர்ட், அந்த வார்த்தை எத்தஹப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அதுக்கு வந்துட்டு தமிழில் விளக்கம்னே போடுவோம். நியூ சேட்டா போடுவோம். இது ஏற்கனவே நியூ சேட். கோளாறு, குழப்பம், கோளாறு பிடித்தவர்களாக, பைத்தியக்காரத்தனமான செயல்கள். ஸோ இந்த மாதிரி அர்த்தங்கள்ல வந்துட்டு அந்த வார்த்தை வந்து பயன்படுத்துவதாக கொண்டு வந்து காமிச்சிச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் அத்தியாயம் 2 வசனம் 275 அந்த வசன எண்ணெய் குரான்லேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வசன எண்ணெய் கொண்டு வந்து காமிச்சிச்சு. டேட்டா நம்ம குரான்ல இருந்து சொல்றவங்க அதில் சொல்லலை, அது கொண்டு வந்துச்சு அந்த டேட்டாவில். ஓகே. ஸோ அந்த பித்து பிடித்த ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இந்த சைத்தானால் தீண்டப்பட்டது போல வந்துட்டு அது இந்த ஹூங்கிறது வந்துட்டு ஹிம்னு சொல்லலாம், இல்ல அதுன்னு சொல்லலாம். அதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிபா, அந்த ரிபா வந்துட்டு இந்த மிதமிஞ்சி போறது என்ன ஆகும்? ஏன் சபீர், பைத்தியம் பைத்தியம் அப்படிங்கறத விட குழப்பம்ங்கிறதே நல்லா இருக்கும் போது. ஏன்னா இதுதான் எல்லாம் இப்ப பைத்தியம்ங்கும் போது அது உச்சகட்டமா சொல்லுவோம். குழப்பம்ங்கிறது நிறைய இருக்கு இல்லையா? நம்மளுக்கு கரப்ஷன், கன்ஃபியூஷன், கன்ஃபியூஸா இருக்கு, குழப்பமா இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய விஷயம் குழப்பமா தான் இருக்கு, என்னன்னு புரியாம. அதனாலதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனநிலையை பாதிக்கப்படுறது எல்லாமே. அந்த மாதிரி வந்துட்டு நிற்பம், அந்த மாதிரி குழப்ப நிலையில ஒருத்தன் நிற்பான் இல்லையா? பைத்தியம், அந்த நிற்பவனை போன்று, எக்குவும் நிற்பவனை போன்று, கமானா போன்று, அவனை போன்று வந்துட்டு இல்ல, போன்றே அன்றி வந்துட்டு நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. போன்றே அன்றி அவர்கள் நிற்பதில்லை. அதாவது டபுள் நெகட்டிவ் வரும்போது அது வந்துட்டு பாசிட்டிவா நிற்கின்றான்னு அர்த்தம். பைத்தியக்காரத்தனமா குழப்பமாக நிற்கின்றான்ற அந்த புரிதலை வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் தாலிக்க, அது தாலிக்க பி அன்னஹும், அதன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பி அன்ன அப்படின்னா வந்துட்டு அதன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, தாலிக்க அதன் காரணம், ஹும் அவர்கள் எதற்காக வந்துட்டு அந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கூறுகின்றார்கள், இன்னமா பையூ அப்படின்னா இது ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்ஸ், ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிசினஸ்க்கு வந்துட்டு அது என்ன ஹஜாரத்தா ஹிஜாரத் பிசினஸ் இல்லையா? இது வந்துட்டு ஒப்பந்தம். இதுல இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிற வேண்டியதா இருக்குது. ஏன்னா இது சார்ந்த ரிலேட்டடபிளா இந்த பையோ ஹிஜாரத்லாம் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று சிமிலர் தான். ஆனா அந்த பையுங்கிறது வந்துட்டு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். ஏன்னா அன்றாட வியாபாரம்னு ஒண்ணு இருக்கும், சில்லற வியாபாரங்கள்லாம் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து இந்த வியாபாரம் தான் போட்டிருக்கு, நம்மளும் அப்படிதான் படிச்சுட்டோம். புரியுது. இது கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு ஒரு பிசினஸ்ன்னு வச்சுக்கீங்களேன். அன்றாட கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஒப்பந்தம், நிச்சயமாக ஒப்பந்தம் வந்துட்டு, ஒப்பந்தமும் வந்துட்டு மிஸ்லு உதாரணம், எதனுடைய உதாரணம்? ரிபாவுடைய உதாரணம் போன்றது. மிஸ்லு அர்ரிபா யூசரி போன்றதுதான் ஒப்பந்தங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குழப்பம் ஆகுது. ஆனா என்ன சொல்றான்? அஹல்லல்லாஹு, அதாவது அல்லாஹ் வந்து ஆகுமாக்கி உள்ளான். அஹல்லனா ஹலால், அதை வந்து ஆகுமாக்கி உள்ளான். எதன்னா பைய, அதாவது ஒப்பந்தத்தை.
ட்ரேட் நீங்க வியாபாரம்னு போட்டாலும் ஓகே தான். பட் ஆனா கொஞ்சம் அது கூடுதலான விஷயம். இந்த கடன் கொடுக்கல் வாங்கல இந்த வார்த்தையெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். 282 அந்த வசனம் பெரிய பிக் இருக்கிறதுலே பெரிய குரான்லே மிகப்பெரிய வசனம் தானே. ஆமா 282 அதுல இருக்கா என்னன்னு தெரியல. இந்த இருக்கு. அந்த வார்த்தை வருது. ஸோ நீங்க நார்மலா அன்றாட வியாபாரமா இருந்தா நீங்க எழுதி வைக்க வேண்டாம். இது ஒப்பந்தம் பண்றதா இருந்தா பெட்டர். அது நீங்க கொஞ்சம் சாட்சிகள்லாம் ஏற்படுத்திக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் கூடுதல் உணர்வு உள்ள வார்த்தையை வந்துட்டு இந்த பையன் அதை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு அனுமதிச்சிருக்கிறான் ஆகுமாக்கி உள்ளான். ஹர்ரம ரிபா வந்துட்டு கட்டுப்பாடு இடுகின்றான். அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஹராம் இருக்கு. ஹர்ரம ரிபாவு ரிபா வன் ரிபா அவ்வளவுதான். என்ன இந்த வா வந்து சைலண்ட் ஆயிடுது இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்து மின் ரப்பிஹி, தனது ரப்பிடம் இருந்து உபதேசங்கள் அறிவுரைகள் தன்னிடம் வந்ததுக்கு அப்புறம் வரும்போது வருகின்றோர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மன் ஜாஹு வருகின்றோர். அதுக்கப்புறம் யார் வந்துட்டு யார் வந்து நிறுத்திக் கொள்கின்றாரோ, அதாவது நிறுத்திக்கிறது, சீஸ் பண்ணிக்கிறது, அதோட வந்துட்டு ஓகே நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திக் கொள்கின்றாரோ அவருக்கு கடந்தவை உள்ளது. அவருக்கு மா சலஃப், சலஃப்னா வந்துட்டு கடந்த ஏற்கனவே இருக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வ அம்ருஹு அவருடைய காரியம் வந்துட்டு அதன் காரியம் வந்துட்டு இலல்லா இறைவன் பால் உள்ளது. அதுக்கப்புறம் வமன் யார் திரும்பவும் தொடர்கின்றாரோ, உலாயிக்க அப்படின்னா அத்தகையோர்னு அர்த்தம். உலாயிக்க அஸ்ஹாபுன்னார். அஸ்ஹாபுன்னா நமக்கு தெரியும் இல்லையா, சஹாபான்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அந்த அஸ்ஹாபு. தோழர். எதுக்கு தோழர் ஆயிடுறாங்க? நாருக்கு, நெருப்பின் தோழராக ஆயிடுறாங்க. அவர்கள் ஃபீஹானா அதில், எதில் நெருப்புல, அதில் ஹாலிதீனா என்றும் ஆகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இப்போ நம்ம இங்க ஃபுல்லா வந்துருவோம். ரிபா உட்கொள்பவர்கள் தீயோனால் தீண்டுதலுக்கு உள்ளாகி பித்து பிடித்து உள்ளவன் அல்லது குழப்பமாகி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எக்ஸ்ட்ராவா எல்லா குழப்பமாகி உள்ளவன் நிற்பதை போன்று அன்றி நிற்க மாட்டார்கள். நிச்சயமாக அதை நிச்சயமாக அதன் காரணம் அப்படின்னு சொல்லியும் போடலாம். நிச்சயமாக அதன் காரணம் ரிபாவின் உதாரணமே ஒப்பந்தமும் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவதால் ஆகும். நிச்சயமாக அதை கூறுறாங்க, ஷியாரா அவங்க கூறுறாங்க. இறைவன் ஒப்பந்தத்தை ஆகுமாக்கியுள்ளான், ரிபாவை கட்டுப்பாடு இட்டுள்ளான். யார் தனது பரிபாலனமிருந்து அறிவுரை வந்த பின் நிறுத்திக் கொள்கின்றாரோ அவரிடம் கடந்தவை உள்ளது, அதன் காரியம் இறைவனிடம் உள்ளது. எவர் தொடர்கின்றாரோ அத்தகையோர் நெருப்பின் தோழர்களே, கூட்டாளிகளே, அதில் அவர்கள் என்றும் ஆகின்றனர், என்றென்றும் ஆகின்றனர். இப்ப இதுல இப்ப வாசிக்கும் போது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புலப்பட்டுச்சா? ரிபான்னு நம்ம போட்டாச்சு, ரிபாக்கு வந்து இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டாச்சு. மீன்ஸ் அதுல வார்த்தை போடல, அப்படியான ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம இங்க காமிச்சிட்டோம். ரிபான்ற ஒரு வார்த்தைக்குள்ள இன்க்ரீஸ், மிதமிஞ்சி போறது, அதிகமாகி போறது அப்படிங்கிறது. இப்ப இது வந்து பணம் சம்பந்தமா மட்டும் தான் பேசுதுங்களாங்க சபீர்? பினான்சியல் அதான் ரீதியா வந்துட்டு உள்ள கொண்டு வந்து பேசுது. ஆனா எப்பவுமே ஒரு சப்ஜெக்டை வச்சு பல விஷயத்த கவர் பண்ணும். குரானுடைய வசனமே அப்படித்தான், எல்லா வசனங்களுமே அப்படித்தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல மெயினா வந்துட்டு நம்ம டக்குன்னு படிக்கும் போது பணம் பொருளாதார ரீதியா வச்சு கடன் கொடுக்கல் வாங்கல் இதை அடிப்படையா வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதுல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா உட்கொள்ளுதல் அப்படின்ற அடிப்படையில வச்சு பேசு. இப்போ டைரக்டா இப்போ உட்கொள்ளுதல் அப்படின்னா ஃபுட்டையும் ஞாபகப்படுத்திக்கிறது, இங்க கனெக்ட் பண்ணி விட்டுருது.
நீங்க ரிபா ரொம்ப எடுத்துக்கிறவங்க அப்படின்னு கூட நீங்க போட்டிருக்கலாம். யாரு டேக்கிங்ன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அரபில? டேக் எதுக்குங்க? எடுத்துக்கிறதுக்கு ஒரு அரபி வார்த்தை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு இன்னொரு இங்கேயுமே வந்துட்டு ஒரு மெட்டபாரிக்கலான ஒரு ஓமான வார்த்தையை வந்து பயன்படுத்துது, கன்சியூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. இப்ப இதையே என்னக்கா தஹுது யஹுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தையே இங்க இல்ல இல்லையா? எடுத்துக்கிறது, யார் ரிபா எடுத்துக்கிறாங்களோ, அதிகமா எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் இங்க வந்துட்டு உட்கொள்ளுதல். அப்படியே பார்ப்போமே, சாப்பிடுறது அதிகமா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு மாதிரி மந்தம் ஆயிடும், மந்த நிலை. நம்ம மந்த நிலைன்ற ஒரு அர்த்தமும் இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா? மந்தம் முடிச்சு நிக்கிறது போன்று நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்ப அதையுமே இங்க மைண்ட்ல வச்சுக்கிடலாம்னு நான் சொல்றேன். நம்ம அதிகப்படியான மிதமிஞ்சி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க முக்கியமான காரணம் வந்துட்டு, நிச்சயமாக அதன் காரணம் ரிபாவின் உதாரணமே ஒப்பந்தமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒப்பந்தத்துல வந்துட்டு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் பண்றோம், ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, பிசினஸ் அக்ரிமெண்ட் நடக்குது. அந்த அக்ரிமெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் பணம் கொடுத்து உதவி பண்றாரு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஒருத்தர் வந்துட்டு அதுல அதிகமான பணம் போட்டிருப்பாரு. அதுல இருந்து வரக்கூடிய லாபம், பிசினஸ்னால என்னது, போட்ட பணம் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக போட மாட்டாங்க இல்லையா ஒரு பிசினஸ். அந்த பணம் வந்துட்டு அதனுடைய வேல்யூ வந்து அதிகரிக்கும். அதுக்கு பேர் தான் பிசினஸ் இல்லையா? அந்த ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்ஸ், அதுக்குதான் அக்ரிமெண்ட்ஸே போடுவாங்க. ரெண்டு பேருமே ப்ராஃபிட் அடைகிற மாதிரி, கெயின் அடைகிறோம். எந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம் அடையும், அந்த ரெண்டு பேருமே ப்ராஃபிட் அடையணும் அப்படின்ற அடிப்படையில தான், ரெண்டு பேருக்குமே அதுல நியாயம் கிடைக்கும்ன்ற அடிப்படையில தான் வந்துட்டு அங்க ஒப்பந்தம் விடுவாங்க. ஸோ இதுவும் ரிபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்தையும் இந்த அக்ரிமெண்ட்ஸையும் வந்துட்டு ரிபான்னு தான் சொல்றாங்க. ஆனா அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தம், ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல மியூச்சுவலா மனசார நிரப்பமா இருக்கு அந்த அக்ரிமெண்ட்ல அப்படின்னா அது வந்துட்டு ஹலால், ஆகமாக்கப்படுது, ஒப்பந்தங்கள் ஆகமாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரிபா வந்துட்டு அளிக்கப்படுகின்றது. அதாவது இறைவன் ஒப்பந்தத்தை வந்துட்டு ஆகமாக்கி உள்ளான், ரிபாவை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றான், கட்டுப்பாடு இடுகின்றான். யார் தனது பரிபாலனிடமிருந்து அறிவுரை வந்த பின், அறிவுரை எப்படி வரும் அப்படின்னா, நம்ம மிதமிஞ்சி போறோம், ஓவரா போறோம் அப்படின்னு அவருக்கு வந்து உணர்த்தப்படும். ஸோ அவரிடம் கடந்தவை உள்ளது. ஏற்கனவே வந்துட்டு சில விஷயம் வந்துட்டு அதிகமா எடுத்து வச்சிருப்பாரு, உட்கொண்டு வச்சிருப்பாரு. அதனுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பா இருக்குது. ஸோ அப்ப அதை வந்து இப்ப நிறுத்தினதுக்கு அப்புறம் இங்க இருந்து வந்துட்டு வெளியே போய் ஆகும். இப்ப சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதிகப்படியா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வெளியே தள்ளுறதுக்கு அதிகமான வேலை உள்ள நடக்கணும். அப்ப வந்து கழிவு வெளியே தள்ளுறதுக்கு ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் அதிகமா ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கன்சியூம் பண்ணி வச்சிருக்கிறத வெளியே ப்ராப்பரா வெளியே அனுப்புறதுக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் அவரிடம் கடந்தவை உள்ளது. அதன் காரியம் இறைவனிடம் உள்ளது. அதை எப்படி சரி செய்யறது, அவர் வந்து பேலன்சிங் பண்றது. ஏன்னா இறைவன் வந்துட்டு அர் ரஹ்மான் வந்து சமநிலையான சிம்மாசனத்தின் மீது உள்ளான்னு நம்ம இடையில பார்த்தோம் இல்லையா? ஸோ அன்பேலன்ஸ்டா ஆக்கி வச்சிருக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு மனிதன் ஆக்கும் போது அதை வந்துட்டு அறிவுரை சொல்லப்படுது. அறிவுரை சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப அளவு கடந்து போறத வந்து நிறுத்துறாரு. அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிற போது ஏற்கனவே அளவு கடந்து போன விஷயங்கள் அவருடைய சம்பாத்தியத்துல இருக்குது. ஸோ அப்ப அதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதை இறைவன் வந்து கரெக்டா பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் யார் வந்துட்டு ஹோல்டிங் பண்றாங்களோ, திரும்பவும் ரிபா யார் உட்கொள்கின்றாரோ, எவர் தொடர்கின்றாரோ அத்தகையோர் வந்துட்டு நெருப்பின் கூட்டாளிகளே, அதில் அவர்கள் என்றும் ஆகின்றனர் அப்படிங்கிறது. இப்ப அடுத்ததையும் நம்ம வாசிக்கிறோம். அப்படி இந்த போலா வாசிக்கும் போது அப்படியே ஒரு பிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிபாவை வந்துட்டு இறைவன் வந்துட்டு அழிக்கின்றான்னு சொல்லிட்டு வருது. வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோமா? அடுத்த வசனம் சொல்றீங்க? ஆமா, படிச்சு வாசிச்சறேன். சரிங்க. எம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். ஓகே, வேர்ட் பை வேர்ட் ஓபன் பண்ணிடுறேன். அது முன்னாடி வசனத்துல இப்ப நம்ம உட்கொள்ற மாதிரி படிச்சாலுமே
ம் ஃபலஹு மா சலஃப்னு வந்திருக்கு இல்லைங்களா? அதாவது முன்னர் ம் உட்பட்டது அவங்களுக்குரியது அப்படின்ட்டு. ம் அவர்கிட்ட அது இருக்குது. வந்து ஓ! அதுதான் லாஸ்ட்டா. அத சரி செய்யறக்காக ம் சில விஷயங்கள், சில சிரமங்கள் நம்மளுக்கு ஏற்படுமா? சில ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கும்ல அக்கா. இப்போ வந்துட்டு நிறைய சாப்பிடுறோம், ஓவரா சாப்பிடுறோம் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு தான் சாப்பிடுறோம் போது ஓவரா போயிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிரும். அப்போ வந்து ம். நம்ம நிப்பாட்டிடும், இதுக்கு மேல சாப்பிட வேண்டான்ட்டு. அப்ப ஏற்கனவே சாப்பிட்டது உள்ள இருக்கு, அதனுடைய ம். டைஜஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கழிவு வெளியேறது அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தானே செய்யும் உள்ள. ம். ஸோ அப்போ வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஏர்லியரா நம்ம பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராக்ரஸும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியுது. ரியலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மீன்ஸ் டைரக்டா உணவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உணவு அந்த சாப்பாடு அப்படின்ற அடிப்படையில அந்த பாஷையில தான் பேசுது ஆக்சுவலி. அதை இனிஷியேட் பண்ணதே வந்துட்டு அப்படிதான் இனிஷியேட் பண்ணிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இந்த மாரி நம்ம தொடர்ந்து அத கவனிக்காம இருந்ததுனால தான், இப்ப உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுதான்னு கேட்கிறேன். ஆமா, ஆமா. தொடர்ந்து சரி. அப்ப பாதிக்கும்போது அது சரிப்பா. அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இல்ல ஒரு கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ணாட்டினாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு வருவோம். அப்போ அதனுடைய பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். இருந்தாலும் நம்ம ஒரு குழப்ப நிலையில தான், நம்ம ஒரு மந்த நிலையில தான் நம்முடைய லைஃப், உடல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். மனசு மனசு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். விரக்தி. அப்புறம் அல்லாஹ் நாடும்போது நம்ம உண்மையிலே அது மனம் வருந்தி, திருந்தி சரி செஞ்சுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு திரும்ப சீராயிரும். ஆமா, சீராகும் அப்படிங்கிறது தான். அத பத்திலாம் அடுத்து வரும் இன்ஷா அல்லாஹ். இல்ல அதான் அது இப்ப நீங்க இல்லைங்க. வாசிச்சீங்க இல்லையா? இந்த சொல்றப்ப வசனம் என்னக்கா? சொல்லும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு வருதுல்ல இறைவனிடத்துல. சரி ஆயிருச்சு. இப்ப நம்மளும் அதனோட இருக்கிறோம் ம். இல்லையா? ம், இப்ப ம், ம். இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஓகே. இல்லையா? அந்த ஒரு ம். விருப்பம். ம். ஓகே. 276 டெஸ்ட்ராய் பண்றான். எம்ஹகு அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட்ராய்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. எதை வந்து டெஸ்ட்ராய் பண்றான்? எம்ஹகு அல்லாஹ், இறைவன் வந்து டெஸ்ட்ராய் பண்றான், அழிக்கின்றான். எதை அழிக்கின்றான்னா ரிபா. ஓவரா மிதமிஞ்சி போறதையெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அழிச்சு பேலன்சிங் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். இதுதான் இறைவன் பண்ணக்கூடிய விஷயம். பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு எதை வந்து இன்க்ரீஸ் பண்றான்? திரும்ப அதே வார்த்தை வருது பாருங்க. ரிபாங்கிற வார்த்தையை வந்துட்டு அழிச்சிட்டு திருப்பி அந்த ரிபா பயன்படுத்தி, எதுக்கு ரிபா வேணும் அப்படின்னா சதக்காத்துக்கு வந்துட்டு ரிபா இருக்கு. யுர்பி ஆர் த இன்க்ரீஸ். நோட் பண்ணிக்கிறேங்க. மீன்ஸ் அனலைசேஷன். ம். அனலைஸ் பண்றதுக்கு இந்த புரியுதாக்கா? புரியுது. யுருபிஸ் சதக்கான்னு போட்டா, ம். மறுபடியும் வந்து அதை கொண்டு வர சொல்றான். எதுக்காகன்னா, சதக்காக்கு. நியாய தர்மம். நியாய தர்மத்தை வந்துட்டு இறைவன் வந்து அபிவிருத்தி செய்கின்றான், வளர்க்கின்றான். அதை ம். வந்து வளர்த்துக்கிட்டே போறான். ஆனா ரிபா அப்படிங்கிறது நார்மலா ஒரு ரிபா வந்துட்டு மிதமிஞ்சி போறது, அதாவது தர்மம் இல்லாமல் மிதமிஞ்சி போகுது அப்படின்னா அதை வந்து அழிக்கின்றான். தர்மத்தோட இருக்கிறதுனா அதை வளர்க்கின்றான். அவ்வளவுதான் இந்த நியாயம், நியாய தர்மம். நீங்க தர்மம்னா வந்து வெறுமனே சேரிட்டிஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ஓகே. தானம்ங்கிறத அர்த்தம் இருந்தாலும் அந்த ஸ்வாது தாலு காஃப் அந்த வார்த்தைக்குள்ள வந்துட்டு உண்மை தர்மம் அப்படின்ற அர்த்தமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இது மறுக்க முடியாது. ம். ஸோ இந்த மாதிரி அதுல ஒரு இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு அவன் வந்து அபிவிருத்தி செய்கின்றான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹு லா இஹிப்பு குல்லு கஃபாரு, அதாவது கஃபார்னா நன்றியற்ற நிலை, நிராகரிக்கின்ற அந்த மாதிரி யாரையும் வந்துட்டு இறைவன் வந்து நேசிப்பதில்லை. அதுக்கப்புறம் அசீம், அதாவது குற்றம் புரிஞ்சு நன்றி மறுக்கின்ற அப்படின்னு தானே வருது அதுல. ஆமா. நன்றி மறுக்கின்ற, குற்றம் புரிகின்ற யாதொன்றையும் இறைவன் நேசிப்பதில்லை. சொல்லுங்கக்கா. இல்ல, இல்ல. அது அசீம்னா ஒவ்வொரு அதாவது பாவின்னு போடுவாங்க. நீங்க ம். சொல்ற அது கரெக்ட்டா இருக்கும் அந்த வார்த்தை. ம். நன்றி மறுக்கின்ற. ஆஹ் ஆஹ் கஃபாரின்னா வந்துட்டு அன்கிரேட்ஃபுல், இந்த நன்றி மறுக்கின்ற, அதான் நிராகரிக்கின்ற. அசீமுன்னா வந்துட்டு பாவிகளான குற்றம் புரிகின்ற அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் அந்த அசீமின்ற இந்த வார்த்தைக்கு. அதுக்கப்புறம் கஃபார்னா நன்றி மறுக்கின்ற, இல்லாட்டினா வெறுமன மறுக்கின்ற. இந்த மாதிரியான நியாய தர்மங்கள் எல்லாம் மறுக்கின்ற எவரையும் வந்துட்டு
இறைவன் வந்துட்டு நேசிப்பதில்லை, அவன் நேசிப்பதில்லை அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுக்கு இப்போ அடுத்து நேர்மறை எதிர்மறை அந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா? என்ன? இப்போ எம்ஹக்குல்லாஹுர் ரிபா, ம், அதாவது வட்டியை வந்து அல்லாஹ் வந்து அழிக்கிறான். அதே ம், மாதிரி மறுபடியும் வந்து ரிபா வந்து சதக்காவோட ரிபா வந்து அதிகமாக்குகிறான். ம். அதற்காக வந்து ரிபா பண்றான். சதக்காவை ரிபா பண்றான். ம், அந்த ரிபா வந்து எதிர்மறையா பயன்படுது, ம், நேர்மறையாவும் வருது அப்படிங்கிறது. ம். இந்த அப்படி ரா வருது. பா அந்த வார்த்தை வந்துட்டு திரும்ப நேர்மறையா வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அதாவது நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது. நம்ம சைட்ல அதை வச்சுக்க கூடாது. அதை வந்து இறைவனை வந்து கடனாளியாக ஆக்கணும். ஸோ இறைவன் வந்து அது ப்ராப்பரா அது பேலன்சிங்கா வந்துட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பான். அது யாரு கையில அது வந்துட்டு நான் பண்ணு கொடுக்குதோ, யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ, அதை சரிவர அவர் செஞ்சுட்டே வரணும். அவர் அதை ஹோல்ட் பண்ணும்போது அவர் வந்து அதிகரிச்சுக்கிறார். ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தருக்கு அது வந்து விஷயம் போய் சேரணும். ஒன்றும் இல்லை, இப்போ அரசாங்கமே ஒரு திட்டம் சொல்லுது. அந்த திட்டம் வந்துட்டு கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு திட்டம்னு வச்சுக்கிடுவோம். அவங்க அது பயனடையக்கூடிய ஒரு திட்டம். இதுக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த பதவிகள் அவங்க அந்த கொண்டு போய் சேர்க்கறதுல எவ்வளவு பேர், எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த முழுமையா போய் சேராம இருக்கிறதுக்கு? கண்டிப்பா. இப்ப அந்த ஹோல்ட் பண்ணும் போது அந்த ஹோல்ட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க. ஆனா அவங்களால முழுசாலாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்க அந்த சைட்ல அந்த கடைக்கோடியில இருக்கக்கூடிய குக்கிராமத்துல இருக்கக்கூடியவங்க அதை வாங்கக்கூடிய அளவுக்கு டிசர்வ் ஆயிட்டாங்க, தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களால இந்த சைட்ல இருக்கவங்க யாரும் ஹோல்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அங்கிருந்து புட்டிங்கி இங்கிட்டு கொண்டு வந்துரும். இதான் இயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா வந்து அந்த மாதிரி பண்றவங்களோட நிலைகள் வந்து குழப்பமான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு. அந்த குழப்பம், பைத்தியம். கஷ்டம், ரொம்ப பெருங்கஷ்டம். எனி டைம் பயத்தோடயே வாழணும். யார் எங்க இருந்து வந்து எதிரிகள் ஜாஸ்தி. அதான், ம். அதாவது இறைவன் மற்றும் தூதுகளிடமிருந்து போர், வார் அறிவிக்கப்பட்டுச்சு. பட்டாச்சு. ம். அடுத்து வரும் இன்ஷா அல்லாஹ். நான் ரேண்டமா நம்ம வந்து இங்க வந்து ஒரு சில விஷயம் நம்ம இங்க பார்க்கணும். அதாவது என்னன்னா, இந்த ரிபாவின் உதாரணமே ஒப்பந்தம் சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரண்டா போயிட்டு இருக்கிறது லீஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம அந்த வாழ்க்கை நம்ம கரண்டா ஆமா. தமிழ்நாடு ஃபாரின்ல மேலை நாடுகள்ல நார்மலா ரெண்டல்லயே வந்துட்டு லீஸுங்கிற பேரை தான் பயன்படுத்துவாங்க. இங்க வந்து லீஸ் வேற, ரெண்ட் வேறன்னு சொல்றது டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். லீஸ்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு நல்ல ஒரு ஹெவி அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு வீடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வீட்டை காலி பண்ணும் போது எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோமோ அதை திருப்பி வாங்கிக்கிடுவாங்க, அதே அமௌண்ட். இதுதானே ஆமா. லீஸ் ஒப்பந்தம். இதுக்கு நடுவில் அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தம் நிறைய போடுவாங்க. அதுக்கு ஏதாவது வீட்டை நீங்க ஏதாவது கோளாறு பண்ணிட்டீங்க, டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அது எவ்வளவு வேல்யூவோ அதை கழிச்சிட்டு மீதி கொடுப்பாங்க. இல்லாட்டா அதை சரி பண்ணிடும். அங்க தங்கி இருக்கிறவங்க வந்துட்டு அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்துல எவ்வளவு கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் அதை இதை அங்க வந்து ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இருக்கும். வெறுமனே அமௌண்ட்டை பத்தின அக்ரிமெண்ட் மட்டும் இருக்காது. என்ன செய்யணும், நீங்க எப்படி அந்த வீடை பயன்படுத்தணும், அதே போல நீங்க காலி பண்ணணும்னு சொல்றதா இருந்தா நீங்க எவ்வளவு நாள் முன்னாடியே சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும். இந்த ஒப்பந்தத்தை இப்ப வந்து நிறைய பேர் ரிபான்னு சொல்றாங்க இல்லையா? முக்கியமா யாரு, ஒரு ஜமாத், சில ஜமாத்தார்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த லீஸ், இந்த அக்ரிமெண்ட். ஆமா. இது லீஸுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னது? லீஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் இஸ் அக்ரிமெண்ட். ஓகே, அவங்களுக்கு வந்து லீஸுங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல அடமானம்னு ஒரு வார்த்தையை போட்டோம்னா அதுக்கும் இதுக்கும் செயல் ரீதியா, ஆக்ஷன் ரீதியா ஏதாவது மாற்றம் இருக்குதாங்கிறது பார்க்கணும். அதாவது ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுது, அவர் வந்து வீடை அடமானம் வைக்கிறாரு, அதை வீட்டை ஒருத்தர் பயன்படுத்துறாரு. ஸோ வீட்டை வீடை அடமானம் வச்சோம்னா அந்த வந்துட்டு அவர்கிட்ட பணம் போயிடுது. திருப்பி பணத்தை வாங்கும் போது வீட்டை கொடுத்தோம். இதுதானே இதுக்கும் அந்த அடமானம் மாதிரியே தானே இது இருக்குது. இப்போ நார்மலா அடமானம் கூடுமா கூடாதான்னு கேட்டா அது கூடும்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இந்த வார்த்தையை ஆமா, கண்டிப்பா. அப்ப வந்து வீடு அவர் ஃப்ரீயா பயன்படுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு லாஜிக் சொன்னாங்க. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், ஒரு வீடை சும்மா 1 மாசம் யூஸ் பண்ணாம விட்டு பாருங்க, அந்த வீடு என்ன நிலைக்கு ஆகுதுன்ட்டு. யாருமே இல்லாம. அப்ப வந்துட்டு அந்த உங்ககிட்ட எக்ஸஸா ஒரு வீடு இருக்கு, நீங்க தங்குறது போக எக்ஸ்ட்ரா வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை, செல்வத்தை கொடுத்துருக்கா, வாங்கியிருக்கீங்க. அப்ப அது மித்தவங்க பயனடையக்கூடிய வகையில அவங்களால வந்துட்டு அவ்வளவு காசு கொடுத்து வீடு கட்ட முடியாது. அதுக்கு பதிலா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த வீடை நீ யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கு வந்துட்டு நான் மெயின்டெனன்ஸ்
அவர் இருந்தாருன்னா மெயின்டைன் பண்ண வரலையா, வீடு வந்து மெயின்டைன் ஆகும். ஆளே இல்லை அப்படின்னா அந்த வீடு என்னென்ன ஆகும்? நீங்க ஒரு 1 இயர் விட்டா போதும், சில வீடுலாம் உடஞ்சி விழ ஆரம்பிச்சு. இதுதான் திங். ஸோ அப்போ வந்துட்டு அவர் மெயின்டைன் பண்றாரு, ஃப்ரீயா வீடை வந்துட்டு அனுபவிக்கல. அவர் ஏதோ ஒண்ணு பண்றாரு, அந்த வீட்டுல இருந்து ஒரு வேலை நடக்குது, வீட்டை அவர் அனுபவிக்கவும் செய்யறாரு. அதே சமயத்துல அந்த 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 இடத்த வந்துட்டு இது பண்ணிட்டு ஒரு உயிரோட்டமா வச்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடியவங்க. அப்பா பயன்பட ரொம்ப மோசமான நிலைக்கு வீட்டை டேமேஜ் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்துல வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த டேமேஜ் பண்ணா அதுக்கு உண்டான விஷயம், நீங்க அதுக்கு வந்து நீங்க ஈடு கட்டணும் அப்படின்றதெல்லாம் ஒப்பந்தத்துல இருக்கும். சில பேர் ஒழுங்கா பாத்துக்கிறோம், ஆனா யாருமே இல்லாம இருந்தா என்ன ஆகும் அந்த வீடு? பால் அடைஞ்ச மாதிரி ஆயிரும், எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான். இப்ப இதை ஏன் வந்துட்டு லீஸுங்கிறத வட்டின்னு சொன்னோம்னா, ஏன் வந்து ஒரு பெருங்கூட்டம் அப்படியே ஆமாம் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்துட்டு எவ்வளவு ஈஸியா ஒரு குடியிருப்பு அமைய வேண்டியது ஆனா இல்லாம போயிடுச்சு. ரெண்ட் உண்மையிலே நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா, ரெண்ட் நான் வட்டின்னு ரிபான்னு நான் சொல்லல, ஆனா டக்குன்னு பாக்குறதுக்கு எது ரிபா மாதிரி இருக்கு? லீஸ் ரிபா மாதிரி இருக்கா, ரெண்ட் மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது ரிபா? அதுதான் ரிபா மாதிரி இருக்கு டக்குன்னு பார்க்கல. மாசம் மாசம் அது கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும் போது ஒவ்வொரு நாள் பயந்து பயந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையதான் அவங்களுக்கு இருக்கு. லீஸுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைதியான இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ கஷ்டப்பட்டு ஒண்ணு கொடுத்தா கூட சரி நிம்மதியா ஒரு 2 வருஷம்னா 2 வருஷம் நிம்மதியா இருக்கலாம். ஆனா இங்க வந்து அப்படி முடியாது. இந்த மாசம் ஒவ்வொரு நாளும் வந்து வாடகை கொடுக்கணுமே அப்படிங்கிற வருமானம் எப்படி வரும் தெரியாது. பலகீனமா ஒரு சிலவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இறைவன் அமைச்சிருந்தோம், அதை வந்து செஞ்சுக்கிட்டாங்கல்ல, தடை பண்ணிக்கிட்டாங்க. தடை பண்ண பெரிய ஒரு அதுவும் வந்துட்டு ஒரு ஜமாத்து பெரிய தலைமையில இருக்கவங்க இதை சொன்னதுனால லீஸ் கொடுத்துட்டு இருந்தவங்களும் பாத்தீங்கன்னா இனிமேட் நாங்க லீஸ் கிட மாட்டோம், வாடகைக்கு தான் அப்படின்னு. அது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று லீஸ்லயே நிறைய விதமான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. லீஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, மந்த்லி ஆனா ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுத்துக்கிடுங்க, அது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிளம்பிங் ஒர்க் அதெல்லாம் இருந்ததுன்னா நாங்க பண்ணி தரோம் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அக்ரிமெண்ட்ஸ்ல நிறைய வேரியேஷன் இருக்கு. அது அந்த வீட்டின் ஓனருக்கும் அந்த லீஸ்க்கு யார் வராங்களோ அவங்களுக்கும் இடையிலான விஷயம். இன்னொன்னு நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டல் மாதிரி இன்னொன்னு இருக்கு. அதாவது ஒரு புறம்போக்கு நிலத்தை யாருமே கேட்பாரல்ல நிலத்துல ஒரு 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 மக்கள் வந்துட்டு அங்க போறாங்க, ஒரு 2-3 அங்க போய் தங்கி அங்கேயே வந்து பல வருஷமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த லேண்ட் வந்துட்டு யாரோ ஒரு பேர்ல இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அதை வந்து அதை யூஸ் பண்ணல, அதை அப்படியே வந்துட்டு அப்படியே கடப்புல போட்டு வச்சுட்டாரு, அதை பராமரிக்காம. ஆனா அந்த இடத்துல ஒரு மக்கள் குடியேறி ரொம்ப நாளா 10-15 வருஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமாயிடும். இதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மேல வரும்போது அவரால் வந்துட்டு திருப்பி கேட்க முடியாது. இல்லாட்டினா ஏதாவது சின்ன ஒரு காம்பன்சேஷன் தான் கிடைக்கும், ஃபுல் அமௌண்ட்லாம் கிடைக்காது. மீன்ஸ் நார்மலா நியாயப்படும். மேபி அவர் ரொம்ப பொலிட்டிஷியன் பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா பிடுங்கிடுவாரு. பட் நார்மலான்னு சொல்றேன், அங்க இருக்கிற யார் குடியிருக்கிறாங்களோ உண்மையிலேயே அவங்க தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த இடம் அவங்களுக்கு தான் அது சொந்தம். இதுதான் லாஜிக். பட் இங்க பாருங்க, இதுல என்ன ஒரு நான் கேள்வி எழுப்புறேன் நான், என்னன்னா அவங்க வந்துட்டு மாசம் மாசம் வாடகை எல்லாம் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்க இடத்துல பராமரிப்பு இல்லாம இருக்கு, அவருக்கே தெரியல இங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க ஒரு மக்கள்னு சொல்லிட்டு. ஒரு கட்டம் கழிச்சு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஊரே உருவாயிருக்கு அந்த இடத்துல. பார்த்தா இப்ப போட்டு கோர முடியாது. ஆனா இங்க மாசம் மாசம் ஒருத்தன் வாடகை கொடுக்குறான், எத்தனை வருஷம் வாடகை கொடுத்தாலும் அந்த வீடு அவனுக்கு சொந்தமாவாது. பாருங்க, நிச்சயமா இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க பாவம் அழகா கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்து 5 lakhs கொடுத்துருந்தாங்க. அந்த பையன் பாவம் ஏதோ இதுல போய் ஜமாத்துக்குள்ள போயிட்டு அவங்க வளர்ப்புமா சொன்னாங்க எடுத்துட்டு வாடகை கொடுக்க முடியாம அப்புறம் நல்லா இதை 7,000 ரூபாய் போயிட்டாங்க. மந்த்லி கொடுக்க முடியாம ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாசமான அப்படி அதான் குழப்ப நிலையா இருக்காங்களே அந்த மாதிரி இருப்பாங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த பணம் கொடுக்கறதுக்கு. அவங்களோட கண்ணியமெல்லாம் இழந்த நிலையில எல்லாம் இருந்தாங்க. சங்கடமா இருக்கு, நல்லா பாதுகாக்கும். நான் கேள்வி என்ன எழுப்புறேன்னா,
கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்கு. ஒரு ரூல்ஸ் நியாயமான ஒரு ரூல்ஸ். அதாவது ஒருத்தன் வந்து நிலத்தை வாங்கி பராமரிக்காம வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து தங்கி ரொம்ப வருஷம், உடனே இல்லை, 1 year 2 year இல்ல, ஒரு ஒரு இயர்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் அங்கே உருவாயிருச்சு. அவங்க அந்த இடத்த பராமரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு வந்துலாம் கோர முடியாது. நீ காசு கொடுத்து வாங்கி இருந்தாலும் அது வந்து உனக்கெல்லாம் வராதுங்கிற இங்க நிறைய பஞ்சாயத்தே போவாங்க. அப்படி சீக்கிரத்துல இடத்தோட ஓனர் அதை வாங்கிட முடியாது. ஆனா இங்க ஒருத்தன் வந்துட்டு ரெண்ட்டுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறாங்க. மாசம் இருக்க இயர்லி ரெண்டல் அமௌண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். தவிர எந்த நாளைக்காவது ஒரு நாளாவது அந்த வீடு அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க சொந்தமாகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மீன்ஸ் இப்ப இருக்கிற நடைமுறைப்படி. இப்ப இது என்ன அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வி. நான் கேட்டிருந்தேன். எனக்கு இப்ப இதுதான் எங்களோட பிரச்சனையே இதே தான். வருஷம் வருஷம் ரெண்ட கட்டிட்டே போறோம். எனக்கு ஒரு கொஸ்டின், நம்ம ஏன் இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகவும் முடியாது, வீடு வாங்கவும் முடியாது, கூலிக்கே தான் இருக்கணும். அப்ப இது வந்து அல்லாட தண்டனையா எங்களுக்கு? அது புரியல எனக்கு. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம திரும்பிய நிலையில இருப்போம். மேபி வழி காமிச்சிருப்பான், நம்மளால அதை வழியா எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவ்வளவுதான். மேபி ரொம்ப ஈஸியான ஒரு வழியா இருக்கும். நம்ம அதை சூஸ் பண்றதுல நம்ம கொஞ்சம் பலவீனர்களாக இருப்போம். அதுக்கான இப்ப இந்த ரெண்டல் வந்து நான் ரிபான் நான் சொல்லல. ஆக்சுவலி லீஸ் ரிபான் சொன்னாங்க இல்லையா? லீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து மாசம் மாசம் கொடுக்காத ஒரு விஷயத்த வந்து ரிபான்னு சொன்னவங்க. இதை டக்குன்னு மேலோட்டமா டக்குன்னு பார்க்கும்போது எது உண்மையிலேயே ரிபா மாதிரி தெரியுது அப்படிங்கிறது தான். அதுல வந்து இப்ப டாக்டர் ஜாக்கிர் நாயக்கர் ஒரு இதுல சொல்றாரு, நீங்க பேங்க்ல ஒரு டிபாசிட் ஒன்று வச்சீங்க, எஃப்டி ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று வச்சிருந்தீங்கன்னாக்கா அதுல பேங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் இவ்வளவுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இவ்வளவுதான் உங்களுக்கு வரும். அப்ப மாசம் மாசம் அதே அமௌண்ட் ஒன்று எடுத்தாக்கா அது வந்து ரிபான்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டாக்கா அந்த பிசினஸ்ல வந்தது கூடும் குறையவும் கூடும். ஆனா குறைஞ்சாலும் அவங்க அதே அமௌண்ட் தான் தருவாங்க, கூடினாலும் அதே அமௌண்ட் தான் தருவாங்க. அது வந்து ரிபா. அந்ததான் அவரோட ஆர்குமெண்ட்ல வந்து மத்தது வந்து சொல்றாரு, நீங்க ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த பிசினஸ்ல எப்படி ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்ல மாதிரி அந்த ப்ராஃபிட் பயத்தை எடுத்துக்கொள்றதுதான் சரியான பிராண்ட். அது இன்னைக்கு பேங்க் வந்து பார்த்தோம்னாக்கா பேங்க் வந்து அந்த நிலைமையில இல்லை. ஒரு அமௌண்ட் சொல்லணும், இந்த அமௌண்ட் நாங்க மாசம் மாசம் தருவோம். இப்ப இதுலயும் வந்தது நாங்க மத்த இப்ப வீடு வாடகைக்கு எடுத்தாலும் ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லித்தானே தருவாங்க, இவ்வளவுதான் மாசம் ரெண்ட்னு சொல்லி தருவாங்க. ஆனா எவ்ரி இயர் வந்தது அவங்க அந்த அமௌண்ட்டை வந்தது 10% 25% கூட்டினே போவாங்க. ஆனா அதுக்காக அந்த அமௌண்ட்டை கூட்டுறதுண்டு அதுக்காக அந்த வீட்டை வந்தது மாடிஃபை பண்றதோ அப்டேட் பண்றதோ ஒன்றும் கிடையாது. அது இருந்த மாதிரியே இருக்கும். ஆனா ஆனா அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பண்ணணும் தான். ஆனாலும் இது வந்தது இப்படித்தான். சரியா? இனி இப்ப வீடு வாங்குறவங்களுக்கு வந்தது அவங்கள்ட அமௌண்ட் ஒன்று சொன்னோம்னா அந்த அமௌண்ட் இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள நாங்க கட்டி முடிப்போம் ஒரு முடிவுல இது என்னன்னாக்கா அது சரி. ஆனா வாங்குறதும் வந்து இப்படிதானே, எங்களுக்கு இங்க மோர்கேஜ் தானே எப்படியுமே. இங்க மோர்கேஜ் 5 லட்சத்துக்குள்ள வீடு 10 லட்சத்துக்கு பேங்க் எங்களுக்கு தரும். நாங்க அந்த 10 லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம். அப்ப அது எங்களுக்கு வட்டி தான். சோ இதுல வந்தது ரிபான் வந்தது. ஆனா இன்னைக்கு வந்தது இந்த ரிபாவை பத்தி ஜமாத்துல வந்து பேசுறது வந்தது இந்த பேங்க் தொடர்போடு உள்ளதுதான் ரிபான்னு சொல்றாங்க. இப்ப நாங்க இதுன்னு போகல, நாங்க கூடுதலாக உண்டாலும் அது ரிபா தான். கூடுதலாக என்ன சேமிச்சு வைத்திருந்தாலும் அதுவும் ரிபா தான். ஆனா புதுசா சொல்றாங்க, இப்ப பெண்கள் வந்து நகைகள் செஞ்சு வச்சு அதை போடுவாங்கன்னாக்கா பரவாயில்ல. ஆனா போடாம அந்த நகைகளை சும்மா அல்மாரியில வச்சிருப்பாங்கன்னாக்கா அது வந்து பாவிக்காம இருக்கிறதுக்கும் வந்து
அல்லாவுடைய தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்படின்றது தெரியும். முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? எதுவும் மேற்கொண்டு எதுவும் சொல்றதுக்கு இருக்கா? இல்ல நான் இத வச்சு சொன்னேன். அதுல எவ்வளவு சரி எவ்வளவு இல்லைன்றது தெரியாது. ஆனா எனக்கு ஓகே. இது வந்து நீங்க டெலிகிராம்ல வந்து வெறுமன வசனங்கள் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதுல நோட்ஸ்லாம் வந்துட்டு அதுல இருக்காது இல்லையா? இதுல வந்து நான் எக்ஸல்ல வந்து நான் நோட்ஸ்லாம் இருக்கும். நான் போட்டு வச்சிருப்பேன். எனக்கு என்னென்னலாம் அங்க அதுக்கு ரிலேட்டபிளா வசனங்கள் இருக்கு வந்து நான் நோட்ஸா போட்டு. சஃபிகா சொன்னதுல இருந்து சொல்லுங்க. என்ன இப்ப வந்து நம்ம எப்ப இதை வந்து செயல்படுத்துறது நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து சட்டங்களை வந்து குரான் இருந்து நம்ம நடைமுறைப்படுத்துறது இல்ல. சட்டங்கள் வந்து வேற புக். அதனாலதான் நம்ம அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முடியல. இப்ப தனி மனிதனா நான் செய்யறப்ப என்ன வந்து தடையா இருக்கும்? இப்ப இதே முஸ்லீம் வந்து எத்தனையோ பேர் இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இப்ப லீஸுக்கு தான் போயிருக்கிறாங்க. என்னால வாடகை கொடுக்க முடியாதுன்னு. இதே இஸ்லாத்துல வந்து அந்த லீஸுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க, சட்டத்தை ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க ஒரு ஜமாத்துல. இல்ல இப்படி எனக்கு சரியாகும்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப எப்போ நம்ம வந்து இதைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு கேக்குறாங்களே, நான் அந்த சட்டத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிறது குரான் சட்டம். அது கூட வந்து லா இக்ரஹ்ன்னு சொல்லிட்டான். நீ தெரிஞ்சுக்கோ, நீ நல்லா இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணு, இல்ல எனக்கு நிர்பந்தம் இல்லைன்னு. இப்ப நமக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் படிச்சு சட்டம் தனித்தனியா ஃபாலோ பண்ணிக்கணும். நான் ஃபாலோ பண்ணாட்டி இப்ப என்னன்னா ஜமாத் மூலியமா என்ன சொல்லும்போது அவனுக்கு முடியாட்டியுமே அவங்க எங்களுக்கு கேட்பாங்கங்கிறக்காக அதை செய்யறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எது சரியா இருக்கும்னு அவனுக்கு ஒரு சட்டம் தனித்தனியா இருக்கும். அவனோட நிலையில் அவன் வாழ்க்கைக்கு ஏத்தாறு போல படிப்படியா வெளியே கொண்டு வருவான். மித்தவங்கள்ட்ட நான் மனிதர்கிட்ட போனோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து சட்டத்தை அடி பிளாங்கா சொல்லிடுவாங்க. ஆனா இதே இறைவன் பக்கம் திரும்ப சொல்ல எது சரிங்கிறதையும் சொல்லுவான். அந்த சரியானதின் பக்கம் எப்படி படிப்படியா நகர்த்தி கொண்டு போகணும். லாங் ஜம்ப் போல அடிக்கிற ரொம்ப தூரத்துல இருப்போம். அங்கேருந்து தூக்கி தள்ளி பயங்கரமா தள்ளிலாம் விட மாட்டான். படிப்படியா கொண்டு வரும். இதுதான் இறை கைடன்ஸ். நம்ம இறைவன் பக்கம் மனசார திரும்பும் பொழுது அந்த இன்டென்ஷன் தூய்மையா வச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு லேசான வாழ்க்கையின் பக்கம் நகர்த்தப்படும். ஸோ அதெல்லாம் இங்க வரும், அடுத்தடுத்து வரும். நம்ம புத்தகத்தையெல்லாம் மாத்த முடியாது. மக்கள் இந்த சட்டத்தை மாத்தி எழுத முடியாது. அவங்கவுங்க ஒரு சட்டத்தை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இறைவன் சொன்ன சட்டத்தைப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு இதானது மாதிரி நடந்துக்கிறது தான் சிறந்ததுன்னு எனக்கு ஒரு தோணுதல இருக்கு. அவங்க அதே சமயம் காமன்னா சட்டம் தான். அதை நோக்கிதான் பயணிக்க வைப்பான். அந்த டிராவல் ஜேர்னியினுடைய விஷயம் வந்து அம்சம் வந்துட்டு ஒவ்வொரு நபருக்கும் மாறும். டுவர்ட்ஸ் அந்த பயணிக்க முடியாது. டுவர்ட்ஸ் அந்த பயண ஒருத்தவங்க பஸ்ல போவாங்க, ஒருத்தவங்க ட்ரெயின்ல போவாங்க. அப்படி நான் சொல்ல உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கு நடந்து போவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிபாவை மிதமிஞ்சி போறதை வந்துட்டு அழிக்கின்றான். தர்மத்தை திரும்ப வந்துட்டு என்ன பண்றான்? யுர்பி, அதே மூலச்சொல் கொண்ட வார்த்தை தான். அதை வந்துட்டு அதிகரிக்கின்றான். நீங்க தர்மம் சதக்கா வந்துட்டு அதிகரிக்கின்றான். நன்றி மறிக்கின்ற குற்றம் புரிகின்ற யாதொன்றையும் வந்துட்டு இறைவன் நேசிப்பது. இப்ப இன்னொன்னு நான் இந்த இடத்துல நான் ஒரு வசனம் ஞாபகப்படுத்திக்கிறேன். 4:86 நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டா நீங்க அதோட சிறப்பான வாழ்த்தை சொல்லுங்க. இல்லைன்னா அதையே திருப்பி அழியுங்கள்னு வார்த்தை இருக்கு இல்லையா? 4:86 தானே? 4:86. ஆமா. உங்களுக்கு வாழ்த்து கூறப்படும் பொழுது வைதா ஹுயீதும் பிதஹிய்யத்தன் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா ருத்தூஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. ஹஸீபானா கணக்கிடுவோம். எல்லாத்தையும் கணக்கிடுவோம்னாக அக்கௌண்ட்ல வந்துடும். எல்லாமே அக்கௌண்ட். இப்ப இதையுமே வந்துட்டு வெறுமான சலாமுக்கு மட்டும் இங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. சலாம்லாம் இல்ல, அது என்னது? ஹுய்யத்தும், அதாவது ஹயாத்துன்னு இருந்து வார்த்தை வரக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? அந்த ஹுய். அப்போ நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி அரபில இருக்கு பாருங்க, வாழ்த்து, அது மாதிரி அந்த மாதிரியாக ரெண்டுத்துக்குமே அந்த வார்த்தை வருது. ஸோ அப்போ நம்ம வாழ்றதுக்காக யாரோ ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அதோட சிறப்பா அவங்களுக்கு நம்ம செய்யணும். இல்லாட்டி அதை போன்றதாவது செய்யணும், அதையாவது செய்யணும்.
அப்படிங்கிறதான். இப்போ ஒருத்தர் எனக்கு 100 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த 100 ரூபாய் அந்த 100 ரூபாய் வந்து அந்த மொமெண்ட்ல வந்து எனக்கு தேவையா இருந்திருக்கு. அந்த 3 வருஷம் கழிச்சு நான் திருப்பி 100 ரூபாய் கொடுக்குறேன்னா, நம்ம அதையே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வெளிப்புற பார்வைக்கு தெரியுது. ஆனா நான் அதை விட கம்மியா கொடுக்குறேன் ஆக்சுவலி. கரெக்டா? அதையே திருப்பி கொடுக்கணும்னா நீங்க கால்குலேட் பண்ணணும். இல்ல சிறப்பா கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம என்ன லாபம் அடைஞ்சோம் அப்படிங்கிற அந்த மனசார அதுல தர்மம் அந்த சதக்கா உள்ள ஃபீல் ஆகி அது ஒரு கரெக்டா வந்து வந்துரும். இன்னல்லாக காணாலா குல்லி ஷெய்யின் கதீர் ஷெய்யின் ஹசீபா. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு கணக்கிடுபவனாக வந்துட்டு இருக்கின்றான். ஸோ கால்குலேஷன்ஸ் அங்கே வந்து கணக்குங்கிறது அக்கௌண்டிங்கிறது ஒன்று வந்துருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நார்மலா இந்த பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு விஷயம் வச்சிருக்காங்களா, அதை வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு இந்த மீன்ஸ் இந்த ரிபான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ரிபா கூட கனெக்ட் ஆகுதா? இறைவன் சொல்லக்கூடிய ரிபாவும் இந்த பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த விஷயமும் வந்துட்டு ரிபாவாக இருக்கின்றதாங்கிறத நம்ம எத்தனை பேர் அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கறத இங்க கேள்வி. அனலைஸே பண்ணல நம்ம. சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்பணும். நமக்கு ஒருத்தங்க நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அனலைஸ் பண்ணி தானே சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தானே. சின்ன சின்ன கேள்விகள் இமாம் கிட்ட கேட்டிருக்கலாம். ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் அங்க இருந்திருந்தது அப்படின்னா இப்ப இன்னொன்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு வியாபாரம் என்றால் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி குரான் அடிப்படையில இறைவன் காட்டி தந்த வழியில நம்ம வாழ்க்கை நடத்துகின்றோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கு பேரு நஷ்டமில்லா வியாபாரம் சொல்றான். நஷ்டமே இல்லாத வியாபாரத்தை முன்வைக்கின்றார்கள் இறைவன் காட்டி தந்த வழியில. இப்போ வந்துட்டு நீ ஒரு வியாபாரத்துக்காக ஒருத்தன் கடன் வாங்குறான் அப்படின்னா, அவன் லாபம் அடைஞ்சாலும் சரி நஷ்டம் அடைஞ்சாலும் சரி அவன் வந்துட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் செலுத்தி தான் ஆகணும். அவங்க நஷ்டத்துல அந்த பேங்க் வந்து பங்கெடுத்துக்கிடாது. ஆனா இது வந்து நியாயமற்ற செயல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுலயும் வந்து டக்குன்னு மேலோட்டமா முடிவு பண்ணிட முடியாது. இப்ப இதுல என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்துட்டு லாபம் வந்தா லாபத்துல பங்கு பேங்குக்கு, நஷ்டம் வந்தா நஷ்டத்துலயும் பேங்க் பங்கு இருக்கு அப்படின்னா, இவன் வந்துட்டு தான் தோன்றித்தனமா ஒருத்தன் பிசினஸ் பண்றான்னு வச்சுக்கோ. அப்ப அவனுக்கு எப்பதான் வந்துட்டு புத்தி வரும்? பேங்க் கொஞ்சம் காசு போட்டுக்கிறோமே அப்படின்னு நினைச்சுப்பானே. இல்லைங்களா? இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இருக்கு. அந்த மாதிரி வாங்கிட்டு நஷ்டமாயிடுச்சு இந்த இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நடக்குது. சோ நம்ம சும்மா மேலோட்டமாவே நம்ம டெசிஷன் எடுத்துடுறோம், முடிவு எடுத்துடுறோம். பேங்க்னாலே வில்லன். எவ்வளவோ நம்ம இன்னும் பேங்க் பயன்படுத்தாங்க எத்தனை பேர் இங்க? எல்லாருமே பேங்க் யூஸ் பண்ணி போன்ல யாருமே பேங்க் பயன்படுத்தாது இல்ல. போன்ல இன்னைக்கு பேங்கிங் வச்சுக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல படுத்துட்டு எல்லா டிரான்சாக்சனும் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு நீங்க சொல்ற எங்கேயோ போய் யார்ட்டையோ பார்த்து ஒரு பொருள் வாங்குறது கொடுக்கறது டிரான்சாக்சன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாம் வந்து நம்மளுக்கு இறைவனை கவனிக்க நான் அதை தான் நினைப்பேன். குரானை படிக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அலைய வேண்டாம். இது கூட ஒரு இதுக்காக தான் இறைவன் லேசாக்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏமா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் கொண்டு வர, நீ என்னை பத்தி கொஞ்சம் சிந்தி கவனிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாமே இருக்கு. அந்த பேங்கிங் யூஸ் பண்றோம் நம்ம டோட்டலாவே அதை வந்துட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு அதை தப்பு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பேங்க் மாப்பிளையா வேண்டாம், பேங்க்ல வேலையா வேண்டாம். பேங்க் வேலைன்னா அது பண்ண முடியும். ஒரு அறிவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஐயோ பேங்க் எல்லாம் வேண்டாங்க, பேங்க் வேலையெல்லாம். சோ இப்போ இதுல வந்துட்டு அதுக்காக வந்துட்டு சிஸ்டம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். அந்த சிஸ்டம்ல அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அதுல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, பயனாளர்கள் வந்து ரெண்டு தரப்புலையும் பயனடைகிறாங்களா, இல்ல யார் ஒன் சைடா வந்துட்டு எங்கன்னா வந்துட்டு பாதிக்கப்படுறாங்களா, இல்ல ஒன் சைடா யாராவது லாபம் அடைகிறாங்களாங்கிறது அடிப்படையில அந்த சிஸ்டம் வந்து உள்ள அப்கிரேட் நடந்துகிட்டே இருக்கும். அது உள்ள போய் பேசினாதான், இல்ல வெளியே இருந்து பார்த்து டோட்டலா இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இப்போ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில வாழும் பொழுது ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பான். ரொம்ப இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம்ல இருந்து வெளியே போறதுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுல இருந்து ஸ்டெப்ஸ் தருவோம், அதுல இருந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து படிப்படியா வரணும். ஸோ அப்போ அந்த வழியா இப்போ வந்து இந்த சிஸ்டம்ஸ்ல வந்து நிறைய குழப்படி இருக்கு. இந்த பணவீக்கம், பண கால்குலேஷன்ஸ், அந்த இதுல எல்லாம் வந்துட்டு நிறைய அதர்மம் இருக்கு அப்படின்னா, இப்போ அதுல இப்போதைக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அதான் அந்த குரான்ல வரும். அதாவது இறைவனுக்கு கட்டுப்படுங்க, தூதுக்கு கட்டுப்படுங்க, அதுக்கப்புறம் உங்களில் முதன்மை ஆணையத்துக்கும் கட்டுப்படுங்க இல்லையா?
என்ன வரும் அந்த ஒளியில் அம்ரி மில்கும். ஒளியில் அம்ரி. ஒளியில்னா வந்துட்டு முதன்மை, அம்ரின்னா ஆணையம் இல்லையா, கமாண்ட். உங்கள ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ். அப்ப நம்ம மேல வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் திஸ் திங்ஸ், இது எல்லாமே இதுக்கும் கட்டுப்படுங்கன்னு சொல்லுது இந்த குரான். இப்ப இதுக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் நமக்கும் மத்தியில ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுது, ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா அதை வந்துட்டு இறைவன் கிட்டத்தையும் தூது கிட்டத்தையும் ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இது ரொம்ப இருக்கும்போது இறைவன் அதுல இருந்து அதை நம்பணும். கண்டிப்பா நம்மளுக்கு அங்க சரியில்லைன்னு சொல்லும் போது இறைவன்ட்ட நம்ம செய்யும் போது இறைவன் அதுல இருந்து மீட்டு வேற அதை விட சிறந்த ஒரு விஷயத்த கொடுப்பான் இல்லையா, அதையே நம்ம அக்செப்ட் பண்ணி. ஆமா, அதுல இருந்து வெளியே வரக்கூடிய தர்மத்தின் அடிப்படையில அதுல இருந்து கரெக்டா ஸ்மூத்தா எப்படி அதை வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, அதுக்காக எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப வந்து கவர்மெண்ட் எதிர்க்கல, ஆனா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இயற்கை சார்ந்த வாழ்வியல். இயற்கை சார்ந்த வாழ்வியல்னா ஏற்றுபவனுடைய கையை சார்ந்து, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏற்றுபவனுடைய கையை சார்ந்து வாழக்கூடிய, அதான் இயற்கை வாழ்வியல். சோ அப்ப அவன் அந்த வாழ்வியலுக்குள்ள போறாங்க. அதை கவர்மெண்ட் யாரும் தடையும் சொல்லல. அதை பிடிச்சி இல்ல நீ இந்த வாழ்க்கை வாழக்கூடாது, எனக்கு வந்து நீ ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இருக்கணும், பிள்ளைகளை வந்துட்டு கான்வெர்ட் ஸ்கூல்ல படிக்கணும், நீ கடனாளியா ஆகணும், இதை போட்டு யாராவது ஃபோர்ஸ் பண்றாங்களா? கவர்மெண்ட் மீன்ஸ் அவன் மறைமுகமா ஃபோர்ஸ் பண்ணுது, அதெல்லாம் விழுந்துடுறோம், அவ்வளவுதான். டைரக்டா ஃபோர்ஸ் பண்ணல. புரியுது. நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கு என்ன, நம்மளுக்கு தான் இப்ப முடிவெடுக்கிறதுலதான் நம்ம பலவீனமா இருக்கிறோம். சோ இப்போவாது நம்மளுக்கு வருது. இப்போ இறைவனே அழகான முறையில இந்த லேசான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்களுக்கு அந்த இல்மையும் உறுதியையும் பாதங்களையும் உறுதிப்படுத்தி தருவாயாக. உன்னுடைய அழகான இந்த லேசான ஒரு வாழ்வியல், சமாதான வாழ்வியல், தீன் சலாம் தீன், தீனுல் இஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த சமாதான ஒரு வாழ்வியல், அதுல வந்துட்டு யாருக்கும் தீங்கு கிடையாது, எனக்கும் தீங்கு கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தீங்கு கிடையாது அப்படின்ற ஒரு வாழ்வியல் இருக்கு. அந்த வாழ்வியலை நான் படிச்சுக்கிறேனோ அது என்னுடைய நேச்சரா மாறும். அதுக்கு நடுவுல இந்த விஷயம்லாம் இருக்குது. சோ அப்ப இதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடன் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா சுமை, இந்த கடன் வாங்கவே வேண்டவே வேண்டாம், அதை யாருக்குமே வேண்டாம், அந்த சுமை வேண்டாம், இறைவன் தான் கடனாளியா இருக்கணும். இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்துல சில தேவையினால நிர்பந்தமா நம்ம மேல வந்து விழுகுது அப்படின்னா அதுல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல ஏகப்பட்ட குழப்படியை பண்ணி வச்சாச்சு. இதை வந்துட்டு இந்த எம்பிஏ இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த ரிபாவை பத்தி. அவங்களுக்கு வந்து ஃபினான்சியல் வந்து நிறைய அந்த இதை பத்தி பேங்கிங் தான் இருக்கும் நிறைய. இதுல வந்து மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை இருக்கு. அதாவது நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் வந்துட்டு இந்த ரிபாக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை இருக்கு. சின்னதா ஒரு அனலைசேஷன் தான். இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் வருது. யார் வந்துட்டு ரிபாவை தொடர்ந்து சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இறைவனிடத்துல இருந்து தூதரிடத்துல இருந்து போறாரு. நான் ஃபுல்லா நாளைக்கு நம்ம வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். இது சார்ந்த செட் ஆஃப் வசனத்தை நான் ஒரு தடவை இங்க வாசிச்சிடுறேன் பாருங்க. இதுக்கப்புறம் எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக, செயல்களில் சீர்பட்டவர்களாக, தொடர்பை நிலைநாட்டியவர்களாக தூய்மையை கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலனம் உள்ளது, அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள், ரிபாவில் எஞ்சுவதை விட்டுவிடுங்கள். மிதமிஞ்சி போயிட்டு இருக்கிறத வந்துட்டு நீங்க விட்டுருங்க. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின். நீங்கள் செய்யாவிடில், நீங்க அதை பண்ணாட்டி இறைவன் மற்றும் அவனது தூதிடமிருந்து போர் அறிவிக்கப்படுகின்றது. தூதர்ன்னு நான் போடல, தூதுன்னு போடுறேன். மீட்சி தேடுவீர்களாயின் உங்களது செல்வங்களின் மூலதனம் உங்களுக்கு உள்ளது. அநீதம் இழைக்காதீர்கள், உங்களுக்கும் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. சோ அநீதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சோ அன்ஜஸ்டிஸ், அநியாயமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறதுதான் சிம்பிளா புரிதல்ல சொல்றதா இருந்தா ரிபா. உங்களுடைய கேபிட்டல் உங்களுக்கு இருக்கு. இப்ப வந்து சேவிங்ஸ் கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சேவிங்ஸ் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சேவிங்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இப்போ இந்த கணவன் மனைவி விஷயத்திலேயே எடுத்துக்கலாம். இப்ப மனைவி வந்துட்டு செப்பரேட் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான தேவையானதை நீங்க பண்ணி வச்சிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது. அப்ப ஒரு வருஷத்துக்கு எப்படி பண்ண முடியும் சேவிங்ஸ் இல்லாம? கேள்வி இதுதான் கேள்வி.
இப்போ நீங்க பணத்தின் அடிப்படையில இல்லாம இந்த இயற்கை வாழ்வியல் வாழ்றாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு தான் இந்த பணத்தின் சேவிங்ஸ் இல்லாம ஒரு இடம் இருக்கு, காய்கறி இருக்கு. இப்ப வந்து கணவர் பிரிஞ்சுட்டாரு, நீங்க 1 வருஷம் வரைக்கும் இந்த நிலத்துல விளையிற காய்கறி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்க எங்கேயா தங்குறதுனா தங்கிக்கிறீங்க, நீங்க அடுத்த ஒரு வாழ்க்கையை தேடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த லைஃப் ஸ்டைல்ல சொல்றேன், இங்க இடமே கிடையாது. அப்ப பணம் தானே இப்போ சேவிங். அது கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா போனா அந்த ஜமாத் சொல்றேன், சேவிங் வைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஹதீஸ்களா இருக்கு, சேவிங்கே வைக்காதீங்க. அப்போ வந்து எல்லாம் கேட்டுக்குவாங்க, யாரும் அதை செயல்படுத்துறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றவங்களும் நடக்க மாட்டாங்க, கேட்கறவங்களும் நடக்கும். ஏதோ கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பலகீனமா இருக்கிறவங்க குழப்பம் அடைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. இருக்கிறதெல்லாம் ஏதோ செலவு செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பான், எங்கிட்ட அம்மா மத்தாயிட்டாங்க, எல்லாத்தையும் செலவு அல்லாஹ் கொடுப்பான்னு மத்தவங்க முகம் சுளிக்கிற மாதிரி தன் தேவைக்கு பின்ன கடனை கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க டபால்னு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான்னு எல்லாத்தையும் செலவு செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி குழப்பமா இருக்கும்போது சங்கடமா இருக்கு. அந்த மாதிரி கேபிட்டல் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதை தாண்டி ஓவரா கருமித்தனத்தின் மூலயமாவோ இல்ல மித்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயமோ நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு போர் சூழல் நம்மளை சுத்தி நடக்கும் சூழ்நிலை அந்த சூழ்நிலை கூடலாம் போட்டி போட முடியாது எந்த மனிதனாலும். முடியவே முடியாது. சோ அதான் வார். இங்க வந்து நான் மனிதனை போயிட்டு போர் புரிய சொல்றேன். இதுதான் நம்ம வந்து அதான் அத்தியாயம் 22:75 ரிலேட்டட் வசனம் சொல்லி போட்டிருக்கேன். இறைவன் வந்து வானவர்களிலிருந்து தூதை எடுக்கிறான், அதாவது ஆளுமை பெற்றவர்களிடமிருந்து. அதுக்கப்புறம் தான் வமின் நாசன் வரும், 2வதா தனியா துண்டா வரும். மனிதர்கள்ல இருந்தும் எடுக்கிறான், ஆனா ஆளுமை. இது ஆளுமைங்கிறது வந்துட்டு மலாய்க்குன்னா அது மனிதர்களாகவும் இருக்கலாம், மனிதர்கள் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். அதனாலதான் அதுக்கு அடுத்து வமின் நாசன் வருது. 22:75. ஆமா. அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தின் வந்துருச்சா ருசூலன். இந்த வந்துட்டு இந்த மினல் மலாயிகத்தின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு வன்னாசுன்னு வரல. ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆகிறது வந்துட்டு மலாய்க்கத்து மட்டும்தான். அதுக்கப்புறம் 2வதா மனிதர்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஆளுமை வந்து நம்மளைய ஆளுமையுடைய மீன்ஸ் அதிகாரி, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, ரூல்ஸ். இறைவனுடைய கவர்மெண்ட், அதாவது மனிதர்களாகவும் இருக்கலாம் இந்த மலாய்க்கத்துல. ஆனா மலாய்க்கத் பெற்றவங்களா இருப்பாங்க அந்த மனிதர்களாக இருந்தாலும். சோ அப்ப வந்துட்டு இது இல்லாம ஒரு ஆளுமையை சுத்தி சூழல் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு, நமக்கு அறிவு கெட்டாத நிறைய கவர்னிங் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ அதுல இருந்தும் மெசேஜ் டெலிவரி நடந்துகிட்டே இருக்கு ஒருத்தவங்களுக்கும். அந்த இதுலதான் இவங்க சிக்கிக்கிடுவாங்க. யார் சிக்கிக்கிடுவாங்க அப்படின்னா ரிபா மிதமிஞ்சி போறவங்க, ஓவரா ஹோல்ட் பண்றவங்க, அவங்களுடைய கேபிட்டல் இருக்கு. இன்னொன்னு நீங்க அதே 12 எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே நீங்க அந்த சேவிங்ஸ் பத்தி தெரியும். அதாவது ஒரு பஞ்சம் வரப்போகுது தெரியுது, நல்லா தெரியுது கால சூழ்நிலைகள்னால. சோ வந்து இப்போ விளையிற விளைச்சல்கள்ல எல்லாத்தையும் ஓவரா சாப்பிட்டு காலி பண்ணிடாதீங்க. சோ அதுக்கு தேவையான அளவு நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த பஞ்சமான சமயத்துல அது வந்து யூஸ் ஆகும். பனி காலத்துல விளைச்சல் இருக்காது இல்லையா? சோ அந்த நேரத்துல நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு? யூசுப் நபி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சேவிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? கருமித்தனத்தின் அடிப்படையில இருக்கக்கூடாது. அதே சமயத்துல மித்தவங்களுடைய பணத்தை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சேவிங்ஸ் இதே வந்து ஒரு காரணத்தோட ஒரு விஷயம், வீடு வாங்கணும், சோ அதுக்கான இடம் வாங்கணும், அதுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் அதை நான் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ வந்து ப்ரியாரிட்டி ஏதாவது ஒரு செலவழிக்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ வந்து அவருக்கு தான் அந்த தெரியும் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இந்த சேவிங்ஸ் வந்து எடுத்துதான் ஆகணுமா இல்ல எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது. வந்து போரும் போது ஒரே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதோ ஒண்ணு ஆயிருது, சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே ஒரு போர் தானே வாழ்க்கை. மனசு என்ன சூழல், அதான் நீங்க சொன்ன இயற்கையை வந்து பிரபஞ்சம் ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும். நம்ம இறைவனோட இதுக்கு இயற்கைன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு புரியாது இல்லையா? சோ ஏற்றுபவனுடைய கை. அந்த எதை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணமோ அதுவே நமக்கு வேற மாதிரி ஒரு
சூழலை தப்பான அடிப்படையில ஹோல்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து பிணுங்கிட்டே இருப்பான், டபக்கு டபக்குன்னு போவோம் இல்லையா? அந்த தெரியும், நல்லா ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ இது 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 வந்து நம்ம ரொம்ப கவனமா அது படிக்க வேண்டி இருக்குது. ஸோ சிரமம் இது ரொம்ப முக்கியமான, நீங்க கேட்டீங்கல்லக்கா, இப்ப நிறைய இப்ப நோய் இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, எதனால அப்படிங்கறதுலாம். அப்போ கடைசி வரையும் கஷ்டம்தானா இந்த மாதிரி மிதமிஞ்சி போனவங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு உண்டான ஒரு கருணையான ஒரு வசனம் தான் இது. சிரமத்தோடு இருக்கின்றார் எனில் அவர் வந்துட்டு வசதி படைக்கும் வரைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, காத்து இருக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இலா எளிதானது இல்லையா, லேசானது, ஈஸியானதுன்னு பால் அனலைஸ் பண்ணுங்க. அவருக்கு எது ஈஸியா வருமோ அதை கொண்டு நீங்க ஏதாவது அனுசரிக்க முடியுமாங்கிறத பாருங்க. சரி, யாராவது சிரமத்தோடு, அதாவது ஓவரா இப்ப வந்து நீங்க இதை வந்துட்டு மனிதர்களை மட்டும் பார்க்க வேண்டாம், ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவரை நோக்கி இயங்கிட்டு இருக்கு, ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. யாரை நோக்கி அப்படின்னா, ரிபா சாப்பிட்டவர் அதிகமா மிதமிஞ்சி ஹோல்ட் பண்ணிருக்காரு இல்லையா? இப்ப எவ்வளவு பேருடைய உடைமைய உட்கொண்டு அதை வந்து திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, லேசான முறையில திருப்பி செலுத்துறதுக்கு அவருக்கு வழிவகையை ஏற்படுத்துங்க, சூழலை ஏற்படுத்துங்க. தர்மமாக்குவீர்களாயின் உங்களுக்கு இன்னும் சிறந்தது. யாரு தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வந்துட்டு தர்மமாக ஆக்குகின்றார்கள், ஒரு நியாய நிலையை கொண்டு ஆக்குவீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறந்தது. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப 100% சுத்தம்லாம் கிடையாது, அதாவது நீங்கள் அறிந்து கொள்பவர்களாக இருப்பீங்க. நீங்களும் 1-2 அங்கங்க யாருக்கோ போய் சேர வேண்டியதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, உங்களையே அறியாம. சோ இதை நீங்க தர்மமாகுன்னா உங்களுக்கு அது நல்லதாதான் இருக்கு. கஷ்டப்படுறாரு அப்படின்னா இது பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கமும் இப்படிதான் இயங்குது. மனிதன் இயங்காட்டினாலும் மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கு. பட் பிரபஞ்சம் வந்துட்டு இப்படிதான். ஒரு நம்மளோட சூழல் டைட் பண்றதும் லூஸ் ஆகுறதும் நம்முடைய மனநிலையை பொறுத்து. நம்ம கொஞ்சம் சீர்படுறோம் அப்படின்னா சூழ்நிலை லூஸ் ஆகுது மனசால. இல்ல திருப்பி ஓவரா பெருமை அப்படின்னா திருப்பி சூழ்நிலை டைட் ஆகுது. எப்படி இதெல்லாம் வந்து நிறுத்தி நிதானமா நம்ம கவனிக்கும் போது இறை கோட்பாடை, இந்த பிரபஞ்ச கோட்பாடை விளங்கிக்கிற முடியும். அந்த கோட்பாடுல எப்படி சமாதானமா வாழ முடியும் அதுக்கடுத்து கத்துக்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அதை நேச்சரா மாத்திக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு. அது ஆகும்போது நேச்சரா ஆகும்போது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த சமாதான வாழ்வியற்குள்ள பிரவேசித்து விடுவோம். கொஞ்சம் நிறையவே இதுல எல்லாம் சிந்திக்க கவனம் செலுத்தலாம். இன்னும் கொஞ்சம் பேசணும். நல்லா இப்ப சொன்னீங்க கோட்பாடு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்மளாம் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ள வர்றோம் இல்லையா, அந்த மாதிரி. நீங்க வந்துட்டு உடனே வந்துட்டு நான் பேங்க்ல சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஹலால்னு நான் சொல்லதுக்காக நான் அதை பேசல. நான் வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. பேச முடியாது இல்லைங்களா? அதாவது அதுல என்ன இருக்குன்னு எல்லாமே இப்ப பிசினஸ், சாதா பிசினஸே எடுத்துக்கோங்களேன். அதுல நம்ம வந்து இப்போ 10 ரூபா வைக்கலாம் லாபம், நீங்க 100 ரூபா வச்சீங்கன்னா அதுவும் அப்படித்தானே, ரிபா தானே? அப்படித்தானே எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன். பேங்க் சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலயுமே நம்ம ரிபாங்கிறது நம்ம எங்க வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். சாப்பாடு அதே மாதிரி, அதே எல்லாத்தையும் ஒட்டுக்காத்திக்கு உள்ள போட்டுட்டு அப்ப நெஞ்ச கறிக்குது வயிறு இதாயிருச்சுன்னு சொன்னா ரிபா தானே. ரிபாங்கிறது எங்க கஷ்டம். இதுதான் அனலைசேஷன். சூப்பர்க்கா. நான் கூட வந்துட்டு இந்த என்ன சொல்றது, அதிக லாபம் வைக்கிறத பத்தி எல்லாம் வந்து நான் பேசல. நான் என்னெல்லாம் அந்த உதாரணத்தை நீங்க அவளோட கிருபையில உங்க வாயில இருந்து வெளிப்படுத்திட்டான். அதே போல வேலை வாங்கிட்டு அவனுக்கு தேவையான அளவு ஊதியம் கொடுக்காது, இல்லாட்டி கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு அதிகமா காசு கேட்கறது, எல்லாமே இருக்கு. நம்ம பேங்கிங் மட்டும் கண்ணுல கொண்டதுங்க இந்த ஒரு இதுதான். இதுதான் ரிபான்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ், அதாவது எக்ஸீட் ஆகுறது, மிதமிஞ்சி போறது. ஒரு வியாபாரம் பண்ணோம், ஒரு வர்த்தகம் ஒரு அக்ரிமெண்ட் நடக்குதுன்னா 2 பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கும். 2 பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் எப்போ அமையும் அப்படின்னா, இறைவன் கிடைத்த இந்த வழியில அந்த அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும்தான் 2 பேருக்கும் பயன் இருக்கும். தர்மத்தின் அடிப்படையில இருந்தாதான் 2 பேரும். ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா, அவனுக்கு படிக்க தெரியாது அப்படிங்கறதுனால ஏமாத்துறான்னா, அதுக்கும் இறைவன் வந்துட்டு அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு கடந்த 282 வரும். அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி அதை வந்துட்டு ஒருத்தனுக்கு வாசிக்க தெரியலன்னா வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கணும், அதை வாசிக்க தெரியாதவங்க உட்காந்து கேட்கணும். நிறைய இருக்கு ரூல்ஸ். பாப்போம்.
சரி, இது வந்து ரெக்கார்டிங்ல இருக்கு. ஓரளவுக்கு பொதுப்படையான நிறைய விஷயங்கள் இந்த டிஸ்கஷன்ல இருக்கிறதுனால நான் யூடியூப்ல போடலான்னு விருப்பமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சிந்தனையை கொஞ்சம் தூண்டக்கூடிய வகையில இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த விஷயங்கள் குறிப்பிட்டு எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காட்டினாலும் இந்த பேசிய விஷயங்கள் வந்துட்டு சிந்தனையை கொஞ்சம் தூண்டும். ஸோ அதுல வந்து நல்ல வகையா முடிவெடுத்து நல்ல வகையான ஜேர்னி அமைஞ்சு இறைவன் காட்டி தந்த வழியில சமாதான வாழ்வியலுக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசிக்கிறதுக்கு பிரார்த்தனை இங்க விருப்பம் கொடுக்கப்படுது. ஏற்றுக்கொண்டோம். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.